தமன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஹீரோயின், எல்லா இளைஞர்களுக்கும் குறிப்பா பிடிச்ச ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். அந்த தமன்னாக்கும் இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்குங்க. நம்ம எல்லாருக்கும் தமன்னா கேடி படத்து மூலமா அறிமுகமானாங்க அப்படின்னு தான் தெரியும். ஆனா இவங்க அதுக்கு முன்னாடியே சாந்த் ஷா ரோஷன் செஹ்ரா அப்படிங்கிற படத்துல, அதாவது ஹிந்தி படத்துல 2003 அப்ப இந்த படத்துல வந்து நடிக்கிறதுக்காக அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த படத்துல இவங்களுக்கு எப்படி நடிக்க வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, தமன்னாக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க. அவங்களுடைய அப்பா சினி இண்டஸ்ட்ரியில பெரியவர். ஸோ அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட, என் ஃப்ரெண்டு தமன்னா பாட்டியா இருக்கிறா, அவ ரொம்ப அழகா இருப்பா, நல்லா நடிப்பா, ஸோ அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க டாடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது மூலமா தமன்னா அவங்க அப்பா அம்மாவோட போய் பார்த்துருக்கும் போது இவங்கள நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட்ல என்னன்னு சொல்லி சைன் பண்ணிருக்காங்க நம்ம தமன்னா அப்படின்னு பார்த்தா, 2005ல இருந்து 2010 வரைக்கும் தமன்னா நடிக்கிற எல்லா படங்களுக்கும் உண்டான சம்பளத்துல 25% இவங்களுக்கு தரணும், அதாவது இவர் நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு இல்லையா அவருக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அக்ரிமெண்ட்ல சைனும் பண்ணிருக்காங்க. சோ அப்ப பண்ண அந்த சைன் தான் இப்ப இவங்களுக்கு பெரிய தலைவலியா இருக்குங்க. இப்ப இவங்க நடிச்சிட்டு இருக்க எந்த படத்துக்குமே அவங்க அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண மாதிரி எந்த ஒரு அமௌண்ட்டும் அவருக்கு தரவே இல்லையா. சோ இது மூலமா ரொம்ப கொதிச்சு போயிருக்காரு. இப்போ ஒரு படம் நம்ம தமன்னா நடிக்க போறாங்க ஹிந்தில, ஹிம்மத் வாலா அப்படிங்கிற படம். சோ அந்த படத்துல நடிச்சிட்டு இருக்கிறது அவருக்கு எப்படியோ தெரிஞ்சிட்டு இருக்கு. சோ இது மூலமா அவருக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துதான் என்னன்னு தெரியல. தமன்னா இந்த மாதிரி பண்றாங்க, இது சரியே கிடையாது, எனக்கு தர வேண்டிய பணம் இன்னும் தரவே இல்லை, இதுக்கு இவங்க கரெக்டான பதில் சொல்லல அப்படின்னா இவங்க மேல நான் வழக்கு தொடர போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம பிரபலம் உண்மையிலேயே ப்ராப்ளம்ல மாட்டிருக்காங்களா இல்லையா?